இன்றைய செய்தி என்னன்னு சொன்னா, தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்கு உள்ளவர்களாகிறோம். தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இன்னும் ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஆண்டவரை தேடும்போது நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகிறாராம். ஏன்னா 4வது வசனம் அதான் சொல்ல, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நம்முடைய பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்பட வேண்டுமாம். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். அதனால்தான் அங்கே வேதம் அழகா சொல்கிறது, அன்று என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. பல உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதி மறந்தீர்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதி என்ன பண்றீங்க? மறந்து போறீங்க. நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டுமாம். அப்போ பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள். அதுபோல ஆண்டவர் நாம் தவறு செய்யும்போது நம்மை அவர் தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், திருத்துகிறார். என்ன பண்றாரு? திருத்துகிறார். சிற்றை என்று சொன்னால் திருத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல், ஆமா, பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வேசி பிள்ளைகளாய் மாறிவிடுவார்களாம். பிள்ளைகளை சிற்றித்து வளர்க்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அன்றே நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சுற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பெற்றோருக்கு பிள்ளைகள் அஞ்சு நடக்கிறது போல ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டுமா? சில பிள்ளைகள்லாம் பார்த்தா பெற்றோருக்கு பயந்து நடப்பாங்க. அதுபோல நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு
பயந்து நடக்க வேண்டாம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறாராம். ஏன்னு சொன்னா, அவர் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். பெற்றோர்கள் அந்த தோல் வரை வளர்க்குற வரைக்கும் தான், தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்க, அதுவரை கண்டித்து வளர்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி இல்லை, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறாராம். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமா. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் குடும்பத்தில் பெற்றோர்கள் கண்டித்து வளர்க்கும் போதே பிள்ளைகளுக்கு துக்கமும் பாடுகளும் விரோதமும் கோபங்களும் ஏற்படுமா. பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமா கோபம். ஏன்னா அது கொஞ்ச காலம்தான், சந்தோஷமாவே இருக்க முடியாது. எந்த சிற்றியம் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கம் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமாம். அதை பின்னாடி அதை உணரும் போது அப்பதான் அவங்க உணர்ந்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குமா, உணர்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம், திரும்ப நிமிர்த்தி. அதாவது சோர்ந்து போய் கை உடைந்து கால் உடைந்து ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருப்பீர்களானால் அதை நீங்கள் எப்படி பண்ணணுமா, நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சபைப்படுத்துங்கள். வாழ்க்கையில கை எப்படி இருக்கமா நெகிழ்ந்தவைகளும் ஆகினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி அந்த சிற்றியை சகித்து அந்த சமாதானம் வருவதற்கு பரிசுத்தம் பெறுவதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா, நிமிர்ந்து நிற்க வேண்டுமா. எப்படி இருக்க வேண்டும்? அப்போ அது வரைக்கும் எப்படி இருக்கிறோம், நம்ம முடமா இருக்கிறோமா. இப்படி பெற்றோர்கள் அந்த கண்டித்து வளர்க்கும் போது பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாம், முடமா இருக்கிறார்களாம். நாம் முடமா இருக்கிறோம். ஆனா பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். நம்முடைய ஆண்டவருடைய பாதைக்கு நம்மை நிமிர்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய பாதங்கள் அவருடைய பாதையில செவ்வையான பாதையில நடத்துவதற்கு நம்மை என்ன பண்ணணுமா, நம்மை நாமளே திருத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமளே திருத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமளே என்ன பண்ண வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை அவர் மன்னிக்கிற தேவனா. ஏன்னா வேதத்தில் பார்க்கலாம், நிறைய பேர் ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. 38 வருடமாக படுக்கையா இருக்கிறவனை பார்த்து கூட நீ சுகமடைய விரும்புகிறாயா ஆண்டவர் கேட்கிறாரு. சுகமடைய விரும்புகிறாயா? யோவான்ல இருக்கும் 5வது அதிகாரத்தில். சுகமடைய விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவர், என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுறதுக்கு யாரும் இல்லை. சரி எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவார். ஆனால் ஓய்வு நாளில் ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்ததுனால மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவனை கேட்குறாங்க, உனக்கு சுகத்தை கொடுத்தது யாரு?
ஜனக்கூட்டத்தின் மிகுதியினாலே இயேசு என்று அவன் அறியாததனாலே ஒரு நாள் தேவாலயத்திலே இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். இயேசு அந்த அதிகாரத்தில் 14வது வசனம், 5வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, 14வது வசனம், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதேன்னு சொல்றார். தேவாலயத்தில் அவனை பார்த்து அவர் சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய். அப்போ பாவம் செய்யறதுனால சிலருக்கு வியாதிகள் வர்றோமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சொஸ்தமானாய், இனி இதுமாரி வராதபடிக்கு என்ன செய்யாது, இனிமே பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. அதுவே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கையும் களமா பிடிச்சு என்ன பண்றாங்க, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பரகரம் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரை, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ அந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரை சோதிப்பதற்காக அப்படி கேட்டார்கள். ஏன்னு சொன்னா, தப்பு செஞ்சது 2 பேரு, ஆனால் கொண்டு வந்து நிறுத்தினது ஒருத்தரை. என்னது கொண்டு வந்து நிறுத்தினது ஒருத்தரை, ஒரு பெண்ணை தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றால், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஏன்னு சொன்னா, 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் 2 பேரும் நிறுத்தி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்திருப்பார், மன்னித்து இருப்பார். ஆனால் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் உன்னை கொண்டு வந்து உன்னை யாரும் கல்லெறிந்து கொள்ளவில்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்ற, இல்லை ஆண்டவர், அப்போ நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்றாரு. இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம், இந்த ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 3லேருந்து 6 வரை வாசிப்போம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3லேருந்து 6. ஏசாயா 4ஆம் அதிகாரம். அப்போது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, அப்போது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஏன்னு சொன்னா, அந்த நம்முடைய
சரீரத்தில் காணப்படுகிற அழுக்கெல்லாம் கழுவி படும்போது அவன் பரிசுத்தவானாக மாறுகிறான். அதற்காக தான் இந்த வசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். வசனம் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காகவே. வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11:32 வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:32 சொல்லுகிறது, நான் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடும் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோமா. 33 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டாம். போஜனம் பண்ணும்போது, ஆண்டவருடைய போஜனத்தை நாம் சாப்பிடும்போது நாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து சாப்பிட வேண்டுமா. வீட்டில் கூட அப்படித்தான், ஒருவருக்கு ஒருவர் காத்திருந்து சாப்பிடும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியம் இருக்குமா. ஏன்னு சொன்ன அழகா ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நிறைய பேசுகிறாரு. அந்த எசேக்கியேல் 33 அதிகாரம், எசேக்கியேல் 33 அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 33 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழி உன் கையில கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, ஒருத்தன் துன்மார்க்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம அவனை என்ன பண்ணணுமா, கண்டித்து உணர்த்த வேண்டுமா. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை சூசைட் பண்ணி செத்து போறான், வேறு ஏதோ ஒரு விபத்துல அவன் மரித்து போக்குறான்னு சொன்னா, அவனுக்காக நீ ஜபம் பண்ணலன்னு சொன்னா அந்த ரத்த பழிய கர்த்தர் நம்ம கிட்ட கேட்பாராம் நியாய தீர்ப்பு நாள்ல. இதை நம்ம ஜாக்கிரதையாக கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருத்தன் துன்மார்க்கமாய் நடக்கிறான், அவன் ரவுடிதனம் பண்ணுகிறான் அப்படி என்று சொன்னால் அவனுக்காக நீ முழங்கால் படியிட வேண்டும். அது நீ முழங்கால் படிட்டு அவனுக்காக ஜெபித்து அவன் அதிகம் கேட்காமல் போனா அந்த ரத்த பழி அவன் தலைமையில விடுமா. என்னது, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவன் கேட்காம போய் நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபித்தும் அவன் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அந்த இரத்த பழி அவன் தலைமையில விழுமாம். அப்படி ஒரு ஆபத்திலிருந்து அந்த மகனை நீ காப்பாற்றுகிறாய் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம கிட்ட அந்த இரத்த பழி கேட்க மாட்டார். அவனுக்காக நீ ஜபம் பண்ணாமல் அவன் துன்மார்கன் என்று சொல்லி அசட்டை பண்ணி விட்டுட்டாயானால், நீ ஏன் அவனுக்காக ஜபம் பண்ணவில்லை, நீ ஏன் அவனை திருத்தவில்லை என்று சொல்லி அந்த அவனுடைய இரத்த பழியை நம்மேல் கேட்பாராம். அவன் ரத்தம் சிந்தி சாகுறான் என்று சொன்னால் அதனுடைய இரத்த பழி நம்மை கேட்பாராம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அங்கே அழகா சொல்லுகிறது, என்ன கேட்கிறது, எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் ரத்த பைய உன் கையில கேட்பன்னு சொல்றாரு. அவன் துன்மார்க்கத்தில் அவன் செத்து போயிடுவான்பா. நீ எச்சரிக்கல அப்படின்னு சொன்னா அந்த துன்மார்க்கத்தில் அவன் செத்துருவான். ஆனா அவனுடைய ரத்தம் சிந்தி அவன் சாவறானா அந்த ரத்த பழியை நான் அவன் கட்ட கேட்பேன்னு சொல்றாரு. அதனால நாம் ஒருவன் துன்மார்க்கமாய் நடக்கிறான் என்று சொன்னால் அவனை முடிந்த அளவுக்கு அவனை திருத்த பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதுதான் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்,
திருத்துவதற்குண்டான வழிகளை நாம் பார்க்க வேண்டுமா? திருத்துவதற்குண்டான வழிகளை முடிந்த அளவுக்கு அவனை திருத்துவதற்கு பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:19 சொல்கிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நமக்கு உபத்திரங்கள் வரும்போது பின் மாற்றத்துக்கு ஓடக்கூடாது. ஆனால் மனம் திரும்ப வேண்டும். நான் என்ன பாவம் செய்தேன், அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்து தன் பாவத்தை ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தன் பாவத்தை மனிதர் கையிலே அறிக்கை செய்யக்கூடாது. தன் பாவங்களை மனிதர் கையிலே அறிக்கை செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் நீ இந்த பாவம் செய்தாய் என்று சொல்லி அவர்கள் அதை கேட்க ஆரம்பிக்கிறார்கள், மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனா தன் பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தன் பாவத்தை மனிதர் கையிலே சொல்லக்கூடாது, ஆண்டவர் கையிலே சொல்லி மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு, அதான் நான் ஆண்டவர் சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6:4 சொல்லுகிறது, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வழிகளை என்ன பண்ணணுமா? சிற்றியமலம், கர்த்தருக்கு ஏற்ற சிற்றியிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்ன, வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா? அப்போ ஆண்டவருக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும்? பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஒரு ஒழுக்கு முறை, இதை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆலயத்துக்கு வர்றாங்க என்று சொன்னால் பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்கு முறையை பார்த்து, அந்த கீழ்ப்படிதலை பார்த்து, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்த்து புதிதாய் வரவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இருக்கிறவர்களும் நம்மளுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவர்கள் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள். அதற்காக தான் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரணும்? ஒழுக்கத்தை சொல்லி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலை, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்து. அப்ப சீர்படுத்துனா கண்டித்து உணர்த்துவது, சிறப்படுத்தி, பலப்படுத்தி,
ஆறுதலான வார்த்தையை சொல்லி முதல்ல கண்டித்து உணர்த்த வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும், சீர்படுத்த வேண்டும், ஒழுங்கு முறையில் கொண்டு வர வேண்டும். கண்டித்து அவங்க ஒழுங்கு முறையில் கொண்டு வந்து அவங்கள பலப்படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவர்களை பலப்படுத்தி ஆண்டவருக்காக கீழ்ப்படிதல் இருக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய முடியும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆண்டவருக்கு பயப்படுற அந்த பயம் இல்லைன்னா பெற்றோருக்கு அந்த பயம் வராது, மற்றவர்களை பார்த்தால் அந்த பயம் வராது. அதனால ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், கொஞ்ச காலம் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டு அது செய்யாத போனாலே பாவமா. ஒருத்தருக்கு இதை செய்யணும்னு நீ நினச்சிட்டேன்னா அதை செய்யாமல் இருப்பதே பாவமா. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினாதான். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினாதான். அதனால் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம மன்னிச்சுட்டே இருக்கிறாருன்னு தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அதனால் நம்ம பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அதை திருந்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா? ஏன்னு சொன்னால் நாளைக்கு நாம் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோன்னு சொன்னால் நமக்காக அவர் சிந்தின இரத்தம், அதை பார்த்து நாம் உணர வேண்டுமா? என் இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கை கர்த்தர் நீ கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை என்று சொல்லும் பொழுது, தன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது, மகதலேனா மரியாள் கூட ஆண்டவர் பாதத்திலே விழுந்து, சீமோன் வீட்டில் அவர் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர் பாதத்தில் விழுந்து கண்ணீரினால் கழுவி பரிமள தைலத்தினால் அவருடைய பாதத்தை அந்த பரிமள தைலத்தை பூசின பிறகு ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்தார். அதனால அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவள் பின்மாற்றத்துக்கு ஓடவில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துக்கு ஓடவில்லை, மறுபடியும் போய் பாவம் செய்யவில்லை. ஆனால் அவள் மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். அதை தான் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அதனால்தான் அவளை குறித்து வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. ஆனால் மரியாளோ அப்படி அல்ல, மார்த்தாளோ அப்படி அல்ல. அவள் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு சமைக்கிறதற்காக அவள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாள். நான் ஒருத்தியாய் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரை, என் சகோதரி ஒரு வேலை கூட செய்யல, உனக்கு அது கவலை இல்லையான்னு கேட்குறான். உனக்கு கவலை, நான் ஒண்டியே வேலை செய்கிறேனே, அவன் கட்டி நின்று கொண்டு நீ பேசுறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே, உனக்கு அதை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? இப்போ நான் ஒன்னே வேணா, பீட்ரு இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. பீட்ரு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிற வசனத்தை இப்போ நான் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. தேவரால் என்ன பண்ணுறாங்க? வீட்டு வேலை செஞ்சுங்கிறாங்க சாப்பாடு பண்ணுமென்ட்டு. அப்போ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் இங்கே வந்து உக்காந்துக்கிறாரு, நான் ஒண்டியே வேலை செஞ்சுங்கிறேன், ஏன்னா எனக்கு சாப்பாடு பண்ணுமே. அப்போ நான் என்ன சொல்லணும்? அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? கூட போய் வேலை செய்யணும். நான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. ஆனால் மரியாள் அப்படி இல்லை, தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாமா, கர்த்தருடைய வசனம் தான் சாப்பாடாம். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு போஜனமா. அவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டபடியால் அவள் என் பாதத்தில் உட்கார்ந்து நான் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் நீயோ எனக்கு சமைக்க வேண்டும் என்று உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்னதான் வேலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு துரிதமாய் நம்ம வர வேண்டுமா? அதுதான் நம்ம சபையில் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா தான் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஏன்னா மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். அப்போது நல்ல ஒரு பங்கை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டபடியினாலே நாளைக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ண தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை இப்போது மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன். முழங்கால் படியிடுவோமா, முழங்கால் படியிடுவோமா. சோத்திரம் இயேசப்பா. அழுக்கை Praise. Hallelujah. Amen. நன்றி. சோத்திரம் சோத்திரம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேன் இந்த வேளை, அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர், அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். சோத்திரமேசப்பா, இருதயத்தை கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செப்பிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எங்களையும் வராதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உன் பாதத்தில் வைக்கிறோம். ஏசப்பா, எங்கள் இருதயத்தை கரை நீக்கி கழுவி சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். நாளைக்கு ஆண்டவரை பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு உடைய சரீரத்தை வாங்குவதற்கும் உடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயத்தில் கர்த்தர் நீர் வைப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்போதும் நம்மளோட கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.